Z8 மற்றும் Z8 L வேரியண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடு மற்றும் கர்டைன்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட கர்டைன்லையுமே ஏர்பேக் வர மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு பேக் சீட்லேருந்து சார்ஜிங் போடணும் இல்லைனா வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கார்பியோனோட பூட் பொறுத்தவரையில் ஒரு 2-in-1 பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நமக்கு லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைனா எனக்கு பேசஞ்சர் ஏற்றணும் அப்படின்னாலும் நம்ம சீட்டை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் வண்டியோட பாட்டமில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 255/60 R18 டியூப்லெஸ் ரேடியல் டயர் வித் ஸ்டீல் வீலோட கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்லிங் ரியர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் எல்லா வேரியண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. Z2லேருந்து Z8 L வேரியண்ட் வரைக்குமே இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃபீச்சர்களை பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்குமே மஹிந்திரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் வீலும் MRF-ஓட வாண்டரர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பொறுத்தவரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரக்கடாகவும் சாலிடாகவும் இருக்குது.